இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்க வசனம் புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல பார்ப்போம். தேவனுடைய ரட்சிப்பு எப்போ நமக்கு கிடைக்கும்னா, தேவன் நம்ம மேலே இறக்கப்படும் போது. நம்ம எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்கலாம். அது சில சமயம் சூழ்நிலை காரணத்தினால தெரிஞ்சே செஞ்சுருப்போம், இல்லாட்டா நம்மளோட அதிக பிரசங்கித்தனத்தினால செஞ்சுருப்போம், இல்லாட்டி சில சமயம் தவறுன்னு தெரியாமல் செஞ்சுருப்போம். எப்படி பார்த்தாலும் தவறு தான். தவறு செஞ்சுட்டோம்னா உண்மையிலேயே அதுக்கு தேவன் நமக்கு பாடம் புகட்ட தான் செய்வார், வலிக்கு தான் செய்யும். அந்த வழியை நம்ம ஏற்றுக்கிட்டு தேவன் நம்ம மேலே இரக்கம் காட்டுவார் நம்பணும். ஏன்னா சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் தண்டிக்காமல் விட மாட்டார், நிச்சயமாக அழிஞ்சு போயிட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அழிக்கிறவர் இல்லை, இரக்கம் காட்டி புது புத்தியை கொடுத்து அந்த தப்பை மீண்டும் செய்ய விடாமல் நம்மளை வாழ வைக்கிறவர். அப்படி புத்தியை கொடுக்கும்போது கண்டிப்போடு தான் பாடம் புகட்டுவார். அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளும்போது வலிக்கிறதுனால அழிஞ்சு போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த கண்டிப்பை ஏற்றுக்கிட்டு தேவன் அன்பானவர், நிச்சயமாக நம்மளை மன்னிப்பார்னு நினைக்கணும். எவ்வளோ நாள் தான் தேவன் மன்னிப்பார்னு காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு எரிச்சல் அடையக்கூடாது. நிறைய பேர் செய்கிற தப்பு இதுதான். எரிச்சல் பட்டோம்னா என்றைக்குமே தேவன் மன்னிக்க போகிறது இல்லை. இருக்கிற ஆசீர்வாதத்திலே தேவன் நம்மளை மன்னிக்கிறதான் பெரிய ஆசீர்வாதம். அப்போது ரட்சிப்புன்றது இரக்கம் மட்டும் இல்லை, அது ஆசீர்வாதம் தான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஆமேன்.